ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். நீங்க இதை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா வெளியில போயிட்டு வரீங்க, லேட் ஆயிடுது, டக்குன்னு சமைச்சு சாப்பிட்டுடலாம். சாதம் மட்டும் வடிச்சா போதும். ரொம்ப ஹெல்த்தியா ஈஸியா செய்யக்கூடிய கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? என்னோட சேனல் நீங்க முதல் முறை பாக்குறாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்கும். நான் சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் போடுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸும் செய்யக்கூடிய ரெசிபியா தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் முதல்ல கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணிலாம் இல்லாம எடுத்து வச்சுக்க முடிஞ்ச அளவு. இது கூடவே பாத்தீங்கன்னா புளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி லைட்டா தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். ட்ரை பேன் வச்சிருக்கேன். ட்ரை பேன்ல கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுக்க போறோம். பொன்னிறமும் வறுப்பட்டு வரணும். அடுப்பு சிம்லயே வச்சு வறுத்து விடுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரும். ஹைல வச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்தயம் உங்களுக்கு பொரிக்க ஆரம்பிச்சிடும். மற்ற பொருள்லாம் சீக்கிரம் வெந்து வராது. நல்லா வறுப்பட்டு வர ஆரம்பிக்குது. கலர் நல்லா மாற ஆரம்பிக்குது. இப்ப தட்டுல கூட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன் எடுத்துக்கங்க. அதே பேன்லயே நான் இப்போ கருவேப்பிலையை போட்டுக்க போறேன். லைட்டா எண்ணெய் ஊத்திருக்கேன். அதே பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊத்திட்டு கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டு வரணும். பாருங்க, தண்ணீர் எடுத்து சத்தம் கேட்கும். தண்ணி எல்லாம் போற அளவுக்கு நல்லா வறுப்பட்டு இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் தொக்கு கெட்டு போகாம இருக்கும். நல்லா வறுப்பட்டு வருது. கருவேப்பிலையும் கலர் லைட்டா மாற ஆரம்பிக்குது பாருங்க. இந்த டைம்ல நம்ம எடுத்து தனியா தட்டுல ஊட்டி வச்சுக்கலாம். ஆறி வரட்டும். இப்ப இதே பேன்லயே நம்ம ஊற வச்சிருக்க புளியும் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புளி அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்க கடுகு, தனியா, வெந்தயத்தை போட்டு பொடி பண்ணி எடுத்து வந்துடுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல கருவேப்பிலையும் புளியும் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு விட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஓட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு நெழுக வந்திருக்கு. இப்ப இது கூடவே நம்ம அரைச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு 2 ஓட்டு ஓட்டிடுங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்ப கருவேப்பிலை ஓரளவு நல்லாவே உங்களுக்கு வறுப்பட்டு வந்துடுச்சு. இதுல நான் இப்போ 2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். துருவன வெல்லம் இல்ல தூள் வெள்ளம்னா இருந்தா ஒரு 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது கூடவே மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் இருக்கு தெரியுங்களா, அதை வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் அதிகமா கூட போட்டுக்கலாம். கூடவே உப்பு போட்டாச்சு. இப்ப 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊத்திடுங்க. தண்ணி ஊத்த வேண்டாம், எண்ணெய் மட்டும் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நெழுங்க அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் வச்சிருக்கேன். பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திக்குங்க. நல்லெண்ணெய் எவ்வளவு ஊத்துறீங்களோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா காஞ்சிரும் போது கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வருது. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கங்க. மேலே காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க. போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதிகமா போட்டிருப்பேன். எனக்கு சாப்பிடும் போது கடிப்பட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனாலதான் நீங்க வேணா குறைச்சிக்கலாம். நல்லா வறுப்பட்டு வருது. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு வந்துடுறீங்களா, அதனால பச்சை வாசனை போகணும். நல்லா கிளறி விட்டுருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் பொறுத்து உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ தனியா இறக்கி வச்சு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு தேவையான பொருட்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா சாதம் மட்டும் வடிச்சா போதும். தொக்கு போட்டுட்டு கூட ஒரு அப்பளமோ இல்ல முட்டை ஆம்லெட்டோ டைம் இருந்தா ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.